ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் இந்த சாயப்பா நீ கேட்டதை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி தேடி வர்றேன். இந்த முறையும் நீ கேட்டதை கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன் கைகள்லையே நான் கொண்டு வந்து சேர்த்துறேன். சரியான நேரம் வரும்போது அனைத்தும் சிறப்பாக உன் கைகளில் வந்து சேருன்றத நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ மனசு நொந்து போயிருக்க, மனசு நொறுங்கி போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது அனைத்திலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சோம்பலை துறந்து சுறுசுறுப்பாக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. மாயையான பொய்யான விஷயங்கள் உன்னை ஆட்டி படைச்சு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை விடுவிக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். ஓம் சாய்ராம்னு என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உன் வேலைகளை செய்ய. எந்த பயமும் கவலையும் நிச்சயமாக உனக்கு வேண்டாம். எந்த விதத்திலும் உனக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வராமலேயே இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கலக்கத்தையும் கவலையையும் போக்கி தோல்வியை தாண்டி உனக்கு வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தப்பட வேண்டாம் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ நிறைய இழந்துட்ட. இதுக்கு மேலே நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் பெறுவதற்கு நிறைய இருக்கு. நீ கேட்பதையெல்லாம் உனக்காக அள்ளி கொடுக்கவும் ஆதரவு தரவும் இந்த சாயப்பா நான் இருக்கேன். சோம்பலை தூக்கி எரிஞ்சிட்டு சுறுசுறுப்போட உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாமே தற்காலிகமானதுதான். உடம்புல தெம்பு இருக்கோ இல்லையோ, மனசுல தெம்பு இருந்தா, மனசுல தைரியமும் வைராக்கியமும் இருந்தா, எவ்வளோ பெரிய காரியமானாலும் வேலையா இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் உன்னால அதை சிறப்பாக செஞ்சிட முடியும். உன் மனசை உற்சாகப்படுத்திக்கிட்டு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆரம்பி. பொறுப்புகள் அதிகமாக இருக்கலாம், வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். அத்தனையும் சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கேன். என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற உனக்கு எல்லா வேலைகளையும் நான் வெற்றிகளாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. இப்போதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். விட்டு கொடுக்கறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். சொந்த பந்தங்களை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. எந்த உறவுகளும் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தான் விட்டுட்டு விலகி போவாங்க. உன் மனசு படுற பாட்டையும் நீ படும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன். நீ கேட்காமலேயே உனக்கு வேணுங்கிற அத்தனையும் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உனக்கு தேவையானதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன் என் செல்லமே. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையிலும் நல்ல மாற்றங்கள் நடந்து அது உனக்கே நன்மையாக முடியும். நீ வடித்த கண்ணீரையும் கவலையையும் இந்த சாயப்பா பார்த்ததால தான் இனிமேல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கேன். இந்த முறையும் என்னை உதாசீனப்படுத்திட்டீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் உன் வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கும் யாராலும் உதவி செய்ய முடியாது. என்னை நம்பு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கையை நல்லா வசதியாக வாழணும், காசு பணத்தோடு வாழணும்னு நினச்சி வேலை செய்யாமல் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சி வேலை செய்ய பழகு. உன்னை ஒதுக்கி வச்சவங்களையும் உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் நினச்சி வருத்தப்படாத. யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேணான்னு சொன்னாங்களோ அவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு இந்த சாயப்பா வாழ வைக்கிறேன். இப்பொழுதே கஷ்டமான சூழ்நிலைகளை நினச்சி கலங்க வேண்டாம். எதுவுமே நிலையானது கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்குறேன். எல்லாரிடமும் எப்போதும் உண்மையாக இரு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல
உனக்கான நன்மைகளை எல்லாம் இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. எந்த ஒரு விஷயத்தையுமே நீ ஆழமாக நினச்சினா, விரும்பினா, நம்புனா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். எந்த விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கியோ அதை அடைவதற்கு கண்டிப்பாக நான் உனக்கு வழிகாட்டுறேன். வாழ்க்கையை நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ எதையும் தேடி போகாத அளவுக்கு, எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை உரிமையோடு என்கிட்ட கேட்டினா கண்டிப்பாக நான் உனக்கு செவி சாய்ப்பேன். உன் கஷ்டங்களையும் ஆசைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். முதல்ல உன் உடம்பை பாரு. உன் உடல்நிலையை விட இங்கே எதுவுமே முக்கியம் கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம, எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் கொடுத்தா போதும்னு பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ தியாகம் செய்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ அவங்களுக்காக படுற கஷ்டத்தையும் அவங்களுக்காக செய்கிற தியாகத்தையும் யாரும் பார்க்காம, யாரும் பாராட்டாம, உன் கஷ்டத்தையும் பற்றி யோசிக்காம எவ்வளவு சுயநலமாக இருக்கிறாங்க பத்தியா? உன்னை பற்றி யோசிக்காத மனிதர்களுக்காக நீ நிறைய சுமைகளையும் பாரங்களையும் சுமந்துக்கிட்டு இருக்க. உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன் உடல் சோர்வையும் வெளிப்படுத்திக்காம உன் குடும்பத்துக்காகவே நீ சிரித்து சிரித்து ஓடி உழைக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். உன் கண்ணீரை தொடச்சி கவலையை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். குடும்பத்துக்காக போராடுகிற உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் வந்து சேரும். இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சினா உனக்கான நல்ல விஷயங்களே எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துருவேன். ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலும் எந்த விஷயத்திலும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன்னு செல்லவே. உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கான எல்லாமுமாய் நானே இருக்க போகிறேன். ஏன் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கான அனுகிரகத்தையும் கூட செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்க நான் வந்துட்டேன். என் அன்பு செல்ல பிள்ளையான நீ இனிமே எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். ஒருத்தருடைய வெற்றி உனக்கு கோபம் வரவழைக்குதுன்னா அவங்ககிட்ட பேசாமல் கூட இருந்துரு, வாழ்த்து சொல்லாமல் இருந்துரு. ஒருபோதும் அவங்க வெற்றி பெற்றதை பார்த்து பொறாமப்படுறதோ வயிறறிஞ்சு வார்த்தைகளால் குறை சொல்லி தூற்றுவதோ வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்கன்றத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம் தானே? உனக்கே நல்லா தெரியும் இந்த உலகத்தில் வாழ்கிறதும் ஜெயிக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. ஒவ்வொருத்தரும் பல விமர்சனங்களையும் அவதூறுகளையும் தோல்விகளையும் துயரங்களையும் தாண்டி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பெற்ற யாரையும் நீ குறை சொல்ல வேண்டாம். உனக்கு எது நல்லதோ அதை பற்றி யோசித்து அதற்கான செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நீ ஆசைப்படுறது போல, எதிர்பார்க்கறது போல இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். கடைசி நிமிஷத்தில் கூட நான் உனக்காக ஓடி வந்து கை கொடுத்து உன்னை காப்பாற்றிடுவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உன் உழைப்புக்கும் உன்னுடைய உண்மைக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகுது. உன் கண்ணீர் துளிகளை தொடச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த அமைதியும் சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரதான் போகுது. நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என் அருளால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நலமாக வளமாக வாழ போகிற. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க தான் இந்த சாயப்பா மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன்.
என்னை நம்பி வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன். எப்படியாவது கை கொடுத்து தூக்கி விடுவேன்றதுக்கு உன் வாழ்க்கையே உதாரணமாக மாறும். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். தற்போதைய உன் நிலைமை மாறி கூடிய சீக்கிரம் மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கும் நான் வழிகாட்ட போகிறேன். கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை நீ பெறப்போற.